ஜனநாயகன் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இதனால வசூல் வேட்டை கண்டிப்பா அமோகமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பதிவுல ஜனநாயகன் படத்தை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கினதுக்கு அப்புறமா நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறமா நான் முழு நேரமும் அரசியல்ல மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நடிப்புல இருந்து ஒதுங்கிட்டாரு. அவர் கடைசியா நடிச்ச திரைப்படம் என்னன்னா ஜனநாயகன் திரைப்படம். இந்த படத்தை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்குமே சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. குறிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த படத்தின் மீது நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இது அரசியல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த ட்ரைலர்லயே தெரிஞ்சிடுச்சு இவர் என்ன சொல்ல வராரு. நான் அரசியலுக்கு எதுக்காக வரேன் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான படம் தான் ஜனநாயகன் திரைப்படம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல ஊழல், மற்ற அரசியல்வாதிகளை தட்டி கேட்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பாக்குறப்போ கண்டிப்பா இது ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காம கொடுக்காம படம் ரிலீஸ் பண்ண முடியல. இதனால எல்லாருமே அப்செட் ஆனாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங்குமே நடந்துச்சு. எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா கடைசி நிமிஷத்துல கொடுத்துருவாங்க சென்சார் சான்றிதழ், அதனால படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையில இருந்தாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் நடிச்ச நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஆரம்பத்துல டேட் அறிவிச்சிடுவாங்க. ஆனா கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் தள்ளி போகும். இல்லைன்னா கடைசி நிமிஷத்துக்கு வரைக்கும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் ஜனநாயகன் படமும் நடக்கும்னு நினைச்சா, ஆனா ரிலீஸ் பண்ணவே முடியல. ஸோ இது தொடர்பா படக்குழுவினர் கேஸ் போட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதே நேரத்துல மேல்முறையீடு போச்சு. அப்போ அது நாங்க சொல்ல முடியாது, தணிக்கை வாரியம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம படக்குழுவினர் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. மறு தணிக்கைக்குமே ஒத்துக்கிட்டாங்க. கடைசியா தேர்தல் நெருங்கின டைம்ல மறு தணிக்கை முடிஞ்சது. அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன்னா தேர்தல் டைம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை அரசியல் படம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த படத்தை அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணல. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதுல இன்னொரு விஷயமா முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. என்னன்னா தேர்தல்ல தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சு அவர் இன்னைக்கு முதலமைச்சரா ஆட்சி பொறுப்புல அரியணை ஏறிட்டாரு. சோ இதனால இந்த படம் கண்டிப்பா சீக்கிரம் விரைவில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்த படம் யாருமே எதிர்பார்க்காத வகையில லீக் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல ஒரு 5 நிமிட காட்சிகள் மட்டும்தான் லீக் ஆச்சு. இதை படக்குழுவினரே திட்டமிட்டு வெளியிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொஞ்சம் வைரலா போச்சு. என்னன்னா படக்குழுவினர் படத்துல ஒரு 5 நிமிஷ காட்சிகளை மட்டும் வெளியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா, முழு படம் வெளியானா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே அளவு தாக்கத்தை இந்த 5 நிமிட காட்சிகள் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில ஒரு குறிப்பிட்ட காட்சியை மட்டும் வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த ஒரு 5 நிமிட காட்சிகள் வெளியானது ஒருவேளை படக்குழுவினரை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா முழு படத்தையுமே லீக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஹெச்டி பிரிண்ட்ல அவ்வளோ ஒரு முழு படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே ஷாக். குறிப்பா மிகப்பெரிய ஒரு நட்சத்திரத்தோட அந்த ஒரு படத்தை எப்படி லீக் பண்ண முடியும்? அதாவது ஒரு ஸ்டார் நடிகரா விஜய் இருக்காரு, அவரோட படத்தை எப்படி லீக் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. அதே நேரத்துல அரசியல்ல ஆதாயம் தேடுறதுக்காக தான் விஜய் அவர்களே இந்த படத்தை லீக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அதுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்துச்சு. அதுல எடிட்டர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் இருந்துச்சு. அது எடிட்டரோட ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கக்கூடிய வாட்டர் மார்க். இதனால யார் லீக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாம கன்ஃபியூஸ் ஆனாங்க. கடைசியா ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் எடுத்தும் அவர் தான் படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரையுமே கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 6 பேரை கைது பண்ணியிருந்தாங்க. அப்புறமா அந்த ஃப்ரீலான்சர் எடிட்டரையுமே கைது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் ஆகுறதுல இருந்து லீக் ஆனது விஷயம் வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனை தான் வந்துகிட்டே இருந்துச்சு.
ஆனா இது வரைக்குமே அந்த ஜனநாயகன் படம் தொடர்பா விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு குரலையுமே எதிர்ப்பையுமே பதிவு செய்யவே இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. சோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா அமேசான் ஓடிடி நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து வாங்கியிருந்தாங்க. லீக் ஆனதுனால நிறைய நஷ்டம் வந்துடுச்சு. இதனால யாரும் படத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஓடிடி அந்த அமேசான் ஓடிடி நிறுவனம் வந்து பின் வாங்கிட்டாங்க. நாங்க படத்தை வாங்கல அப்படின்றதுல இருந்து பின் வாங்கிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு தான் அந்த ஓடிடி நிறுவனம் வந்து படத்தை வாங்கியிருந்தாங்க. இப்போ லீக் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து பேக் வாங்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டார். முதலமைச்சரா வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா ஜனநாயகன் படத்துக்கான மவுசு இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதனால படத்தின் மீதான வசூல் வந்து இனிமே அதிகரிக்கும். ஏன்னா மக்கள் நம்பிதான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க. சோ இந்த நேரத்துல தான் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து இந்த படத்தை பத்தி வந்திருக்கு. என்னன்னா ஏற்கனவே ஓடிடி நிறுவனம் வந்து அதாவது அமேசான் நிறுவனம் வந்து வேண்டாம் அப்படின்னு பேக் வாங்கிட்டாங்க. ஆனா இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை ஓடிடியில வாங்குறதுக்கு நிறைய முன்னணி நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஓடாது, ஏன்னா லீக் ஆயிடுச்சு, அதனால இதுக்கப்புறமா வசூல் வேட்டையை நடத்துமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படின்னு நினைச்ச நிறுவனங்கள் வந்து பேக் அடிச்சாங்க. அதே நேரத்துல நிறைய இன்வெஸ்ட் போட்டவங்க கூட பேக் வந்தாங்க. இல்ல இந்த படத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறதும் நம்பிக்கை இல்ல, அதே நேரத்துல வசூல் வேட்டையை நடத்துமா அப்படிங்கிறதுலயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றதுனால எங்களுக்கு அந்த படத்தை கொடுங்க அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால படக்குழுவினர் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை பாக்குறதுக்கு ரசிகர்கள் வந்து இப்ப மறுபடியுமே தயாராகிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றதுனாலையும் சரி, இப்போ இந்த படத்துக்கான மவுசு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க மக்கள். சோ அதனால கண்டிப்பா இந்த படத்தையுமே நிறைய பார்ப்பாங்க. இவர் படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா போக்கஸ் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இருக்குது. சோ இது மட்டுமே இல்லாம ஏற்கனவே இந்த படம் வந்து அரசியல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால விஜய் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும் ஆவலா இருக்காங்க. குறிப்பா இந்த படத்தில் இடம்பெற்ற அந்த தளபதி கச்சேரி அப்படின்ற சாங் வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். இவரோட பிரச்சாரம் போன இடங்கள்ல கூட இந்த பாட்டை வச்சுதான் ட்ரெண்ட் பண்ணாங்க. சோ இதனால வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய விரைவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. சோ இதனால அவர் மட்டும் ஹாப்பி கிடையாது, சோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஹாப்பில இருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கறத, இந்த படத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.